அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضலில் ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உரையை கேட்பதற்காக வேண்டி வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகிற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா இவ்வருட ரமலானுடைய மாதத்தை நமக்கு வழங்கி ஒன்றிலிருந்து இரண்டாவது 10 அடைகிற வரை உடல் ஆரோக்கியத்தை நமக்கு வழங்கிய அல்லாஹ் நற்கர்மங்களை அதிகம் அதிகம் செய்கிற ஆற்றலை நமக்கு தந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீதமுள்ள நாட்களையும் இபாதத்துகளால் அலங்கரித்து ஆரோக்கியத்தோடு இந்த ரமலானுடைய மாதத்தை எதிர்கொள்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும். அன்பானவர்களே, அடுத்த வருடம்
நம்மில் எத்துணை பேர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதம் கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. கடந்த வருடம் நம்மோடு ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோற்ற எத்தனையோ அன்பர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அடுத்த வருடம் கூட நம்மில் எத்துணை பேர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல இயலாது. ஆகவே கிடைத்த இந்த வாய்ப்பை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காண்பித்து தந்த முறைப்படி நற்கருமங்களை அதிகம் செய்து சொர்க்கத்திற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் நன்மையான காரியத்தில், தௌபா செய்யக்கூடிய காரியத்தில், பிரார்த்தனைகள் செய்கிற காரியத்தில், சொர்க்கத்தை அடைகிற காரியத்தில் மிகவும் தாமதமில்லாமல் விரைந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். போட்டிகள் என்பது, ஆர்வம் என்பது நல்ல நல்ல அமல்களில் உங்கள் மத்தியில் இருந்தாக வேண்டும். நீங்கள் போட்டி போடுங்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் ஆர்வத்தோடு நிறைய விஷயங்களில் முயற்சி எடுத்து போட்டி போடுகிறோம். தொழில் ரீதியாக, நம்முடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்காக, சமுதாய அந்தஸ்தை கூட்டி காண்பிப்பதற்காக மிக கடுமையாக உழைத்து இந்த உலகத்தில் போட்டி போடுகிறோம். எல்லோரையும் விட இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்க வேண்டும், எல்லோரையும் விட இந்த சமுதாயத்தில் சிறந்து வாழ வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் மிக கடுமையாக முயற்சி செய்கிறோம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களும் போட்டி போட்டார்கள். ஆர்வத்தோடு சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலிடத்திலே வந்து அமல் செய்வதற்காக வேண்டி கேட்ட சம்பவங்கள், இவைகளையெல்லாம் இன்றைய தினம் நாம் சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான். வஸாரிஉ இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹஸ் ஸமாவாத்து வல் அர்ல். பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வாருங்கள். அது வானம் பூமியை விட விசாலமானது என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வர வேண்டுமாம். அல்லாஹ்வினுடைய விஷயத்தில், சொர்க்கத்தை அடைகிற விஷயத்தில் எந்த வகையான ஒரு தாமதம் இல்லாமல் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் எப்பொழுது மரணிப்போம் என்று சொல்ல இயலாது. ஆகவே நன்மை என்று வரும்போது, அல்லாஹுவை நேசித்தல் என்று வரும்போது, சொர்க்கத்தை அடைகிற நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்குமோ அந்த காரியங்களில் நீங்கள் விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ் அழைக்கிறான். 21வது அத்தியாயத்தின் 89வது வசனம், 90வது வசனம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே தள்ளாத வயதில் தனக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் என்று மன்றாடியதையும், அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொடுத்ததையும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி வரும் பொழுது, ஜக்கரியா நபி எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் ஹைராத். நன்மை என்று எவைகளெல்லாம் உண்டுமோ அந்த காரியத்தை செய்வதில் அவர் விரைந்து நிற்கக்கூடியவராக இருந்தார்கள். வயதுஊனனா ரஅபன் வர்ஹபன். அல்லாஹுவை அச்சத்தோடும் ஆசையோடும் அவர் பிரார்த்தனை செய்தார். வகானு லனா ஹாசியின்.
அல்லாஹுவை அஞ்சுகிற ஒரு நல்லடியாராகவும் அவர் இருந்தார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். துவா ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கொடுப்பதற்கு காரணம் அவருடைய சுபாவங்களை, பழக்க வழக்கங்களை அல்லாஹ் இப்படி சொல்லித் தருகிறான். அவர் நன்மையான காரியத்தில் விரைந்து வருகிற ஒரு இறை தூதர், ஆசையோடும் அச்சத்தோடும் அல்லாஹுவை அஞ்சுகின்ற பிரார்த்தனை செய்கிற ஒரு இறை தூதர் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். 3வது அத்தியாயம் 195வது வசனம் இறை விசுவாசிகளுடைய பண்பை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்திற்கு செல்லுகிற மக்களுடைய லட்சணங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யாரை அல்லாஹு தஆலா மறுமை நாளில் தன்னுடைய கருணையினால், தன்னுடைய அருளினால் மன்னித்து நேரடியாக சொர்க்கத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்புவானோ அந்த மக்களுடைய பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். 3வது அத்தியாயத்தின் 191வது வசனம், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அவர்கள் நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் அல்லாஹுவை அவர்கள் வணங்குவார்கள், வானங்களையும் பூமிகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இந்த வானங்களையும் பூமிகளையும் நீ வெறுமனே படைக்கவில்லை, இவைகளெல்லாம் உன்னுடைய அத்தாட்சிகள். ஆகவே நரகத்திலே இருந்து எங்களை நீ காப்பாற்றிய அல்லாஹ் என்ற அந்த விரை விசுவாசிகள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 133வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், பாவ மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்தான். 21வது அத்தியாயத்தின் 89 90வது வசனத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய நற்பண்புகளை அல்லாஹ் கூறும்போது, நன்மையான காரியத்தை அவள் விரைந்து செல்லுவார், விரைந்து செய்வார். ஆசையோடும் அச்சத்தோடும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த ஒரு அடியார் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 91வது வசனத்தில் அல்லாஹ் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறான், காலையிலும் அமர்ந்தும் படுத்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் அல்லாஹுவை அவர்கள் அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்வார்கள். நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாதுகாப்பு தேடுவார்கள் என்றும் அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறான். 73வது அத்தியாயம் 20வது வசனம், இன்ன ரப்பக யஅலமு அன்னக தக்கூமு அத்னா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட இறை விசுவாசிகளை அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகிறான் பாருங்கள். இன்ன ரப்பக யஅலமு அன்னக தக்கூமு அத்னா மின் சுலுஸைல் லைல் வ நிஸ்ஃபஹு வ சுலுஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். இரவினுடைய 3ல் ஒரு பகுதியிலோ, இரவினுடைய பாதி நேரத்திலோ, இரவினுடைய 2ல் ஒரு பகுதியிலோ நீரும் உம்முடைய இறைவனும் நீரும் உம்முடைய தோழர்களும் நின்று வணங்கி கொண்டிருப்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், எல்லோரும் உறங்கும் பொழுது அவர்கள் மட்டும் கண் விழித்து இரவை இபாதத்துகளின் மூலம் உயிர்ப்பிப்பார்கள். நின்று கொண்டும் அமர்ந்து கொண்டும் அல்லாஹ்வுக்கு அவர்கள் அதிகம் அதிகம் சுஜூது செய்வார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். பொதுவாகவே நற்கர்மங்களை யாரெல்லாம் அதிகம் அதிகம் செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொஞ்சம் அதிகமாகவே நேசிப்பான். 6வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய ரசூலை சுற்றி எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய தோழர்கள். அபூ ஜஹில், உத்பா, சைபா போன்ற குலத்தாலும் குடும்பத்தாலும் பாரம்பரியத்தாலும் பெருமை அடிக்கிற மக்கள் அன்றைக்கு வந்து சொன்னார்களாம், இவர்களெல்லாம் நாங்கள் வருகிற சபையில் இருந்தால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்க மாட்டோம், எங்களுக்கென்று தனி அந்தஸ்துகள் வேண்டும், எங்களை குறித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும்,
ஆகவே எங்களுக்கு நீங்கள் தனி அந்தஸ்து தருவதாக இருந்தால் முஹம்மதே நீங்கள் சொல்வதை நாங்கள் யோசிக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே ஆயத்தை இறக்கினான். யார் இவர்கள்? காலையிலும் மாலையிலும் நின்றவர்களாகவும் அமர்ந்தவர்களாகவும் அல்லாஹுவை அதிகம் அதிகம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசித்தான் என்பதற்கு உதாரணமான ஒரு ஆயத். 6வது அத்தியாயத்தின் 52வது வசனம். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாத்தி வல் அஸியி யுரீதூன வஜ்ஹஹு. நபியே, அல்லாஹ்வினுடைய முகம் மட்டுமே நாடி, அல்லாஹ்வினுடைய அருளை மட்டுமே நாடி, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை மட்டுமே நாடி, அல்லாஹ்வினுடைய அன்பை மட்டுமே நாடி காலையிலும் மாலையிலும் தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டியே சுஜூது செய்து அல்லாஹ்வை சுற்றியே வந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை ஒருபோதும் நீங்கள் விரட்ட வேண்டாம். மா அலைக்க மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன், அவர்களை குறித்து நீங்களும் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். ஒமா மின் ஹிசாபிக்க அலைஹிம் மின் ஷைஇன், உங்களை குறித்து அவர்களிடத்திலும் கேட்கப்பட மாட்டாது. ஃபதர்துதஹும் ஃபதகூனா மினல் லாலிமீன், ஃபதர்துதஹும் ஃபதகூனா மினல் லாலிமீன். அப்படி நீங்கள் அவர்களை விரட்டினால் நீங்கள் அநியாயம் செய்கிறவர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அன்பானவர்களே, இந்த ஆயத்தெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், எந்த ஒரு நன்மையான காரியம் என்று நமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அதை அதிகம் அதிகம் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டும். யா ஐயுகல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்லிர் நஃப்சும் மா கத்தமத்தில் யஹதின். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளுக்காக எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்பியுள்ளீர்கள் என்று யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். இந்த உலகத்திற்கு நம்மிடத்தில் நிறைய உண்டு. நம்முடைய சந்ததிகளுக்காக, நம்முடைய மனைவி மக்களுக்காக, நம்முடைய எதிர்கால வாழ்வுக்காக நிறைய சேமிப்புகளை இந்த உலகத்தில் நாம் சேமித்து வைத்திருக்கிறோம். அதற்காக வேண்டி பாடுபடுகிறோம், உழைக்கிறோம், அயராது உழைக்கிறோம். அதற்காக வேண்டி இறந்த பிறகு ஒரு வாழ்வுண்டுமே, நிரந்தரமான வாழ்வு, மரணம் இல்லாத, நோய் இல்லாத, முதுமை இல்லாத, பலகீனம் இல்லாத, நினைத்தது எல்லாம் அனுபவித்து வாழுகிற ஒரு வாழ்வு, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளமும் கற்பனை செய்திராத சொர்க்கத்து பேரின்பத்திற்குரிய வாழ்வு. அந்த வாழ்வை அடைகிற முயற்சியில் உங்களிடத்தில் என்ன உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நம்மிடத்தில் சாலிகான நற்கர்மங்கள் இருந்தாக வேண்டும். அந்த இபாதத்துகளை செய்கிற விஷயத்தில் நாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இபாதத்துகள், நற்கர்மங்கள் என்று வரும்பொழுது எப்பொழுதும் அவர்தலாக செய்வேன். இந்த பெண்ணை விட நான் கூடுதலாக இபாதத்துகள் செய்வேன். அவர்களை விட கூடுதலாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்குரிய காரியங்களை செய்வேன். அவர்கள் 2 ரக்காத் சுன்னத்துகள் தொழுதால் நான் 4 ரக்காத்து தொழுவேன். அவர்கள் ஒரு நோன்பு வைத்தால் நான் நஃபிலான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகளை நான் வைப்பேன். அவர் இரவிலே நின்று வணங்கினால் நானும் சுபகுக்கு பிறகு அதிகாலையில் எழுந்த அல்லாஹ்வை நானும் தஹஜ்ஜுதிலே தொழுவேன். இபாதத்துகளில் போட்டிகள் வேண்டும். நற்கர்மங்கள் செய்வதில் ஆர்வம் நமக்கு வேண்டும். நற்கர்மங்கள் செய்வதில் நாம் பின்தங்கிவிட்டால், நல்ல நல்ல அமல்கள் செய்வதில் நாம் புடும்போக்காக இருந்துவிட்டால் நமக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கேள்விக்குறியாகிவிடும். அன்பர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 11வது அத்தியாயத்தின் 114வது வசனத்தில் நற்கர்மங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தொழுகிறோம், வைக்கிறோம், தஸ்பீகளிலே ஈடுபடுகிறோம், உம்ரா, ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளை செய்கிறோம். இந்த நற்கர்மங்களுடைய பலன் என்ன தெரியுமா உங்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அந்த நற்கர்மங்களின் பலன் தீமைகளை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த நற்கர்மங்கள் ஆனாலும் அதற்குரிய கூலி உங்களுக்கு வழங்கப்படுவதோடு தீமைகளிலே இருந்த உங்களை பாதுகாக்கும். இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். பாவங்கள் செய்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேடினால் தான் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான். ஆனால் ஒரு சில நன்மைகள் உண்டு. அந்த நன்மைகளை நீங்கள் செய்யும் போது
உங்களுக்கே தெரியாமல் அந்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதாக திருக்குர்ஆனிலே வாக்களித்துவிட்டு 83வது அத்தியாயத்தின் 26வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஃபி தாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன். சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான். சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? அதில்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகச்சிறந்த பரிசுகளை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுத்து அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட பானங்கள் உண்டு. அவர்கள் மேசையின் மீது அமர்ந்து கொண்டு பரஸ்பரம் தங்களுக்கு மத்தியிலே உரையாடுவார்கள். சொர்க்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வந்து அல்லாஹ் சொல்கிறான், போட்டி போடுபவர்கள் இருந்தால் இதில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதில் போட்டி வேண்டுமா? உலக விஷயங்களில் அல்ல, உலக விஷயங்களில் அல்ல போட்டிகள், மறுமையுடைய விஷயங்களில், சொர்க்கத்தை அடைகிற விஷயங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த சஹாபாக்களை பாருங்கள். அமல்களில் அவர்களுக்கு இருந்த ஆர்வம், இதற்கும் அந்த சஹாபாக்களுக்கு உண்ண உணவு கிடையாது, உடுத்திக்கொள்ள நல்ல ஆடைகள் கிடையாது, தங்குவதற்கென்று நல்ல நல்ல வீடுகள் கூட கிடையாது. பொருளாதாரம் குறித்து, உலகம் குறித்து அதிக தேவையுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் பார்த்து சொன்ன செய்தி புகாரியில் 20வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளை எல்லாம் நாங்கள் செய்கிறோம். இருந்தாலும் நாங்கள் அதிகம் நற்கர்மங்களை செய்ய விரும்புகிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நபிமார்களை பொறுத்தவரையில் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களை காட்டிலும் அதிக அமல் நாம் செய்ய வேண்டும், நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டும், நிறைய அமல் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எவைகளெல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு இலகுவாக செய்வதற்கு முடியுமோ அதைத்தான் அல்லாஹ்விடமிருந்து பெற்று மனித சமுதாயத்திற்கு வழங்கினார்கள். இந்த சஹாபாக்கள் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்றும், உங்களுக்கு பிரச்சனை இல்லை யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் மாறியது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முகமெல்லாம் மாறியதுடன் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களை விட அதிகம் அஞ்சுகிறவன் நான், அல்லாஹுவை உங்களை விட அதிகம் அஞ்சுகிறவன் நான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்து யா ரசூலல்லாஹ் நற்கர்மங்கள் செய்ய வேண்டும், அதிகம் இபாதத்துகளில் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து கேட்ட சம்பவத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். போட்டிகள் இருந்த சஹாபாக்களுக்கு அவர்களை விட அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும். எந்த வகையிலும் மறுமை நாளில் இபாதத்துகளுடைய விஷயத்தில் நாம் பின்தங்கி விடக்கூடாது, தோற்று போய் விடக்கூடாது. அதிகம் அல்லாஹ்வுக்கு நற்கர்மங்களை செய்கிற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய எண்ணம். ஒரு சம்பவத்தை பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2714வது நபிமொழி. தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரிடத்திலே வந்தார்கள். ஒரு நாள், மூமின்களின் தாயே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது? அவர்கள் தூங்குவார்கள், இஷா தொழுதவுடன் இரவிலே இருந்து வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். இதையெல்லாம் அவருடைய மனைவிமார்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள். அந்த தோழர்கள் 3 பேரும், 3 பேர் அல்ல, கொஞ்சம் தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வெளியிலே இருந்து சொன்னார்கள், நாம் அதிகமான அமல் செய்ய வேண்டும், ஆகவே நான் இனி திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறார். திருமணம் முடித்தால் தானே குடும்பத்திற்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டும், மனைவிக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும், அதற்காக வேண்டி நேரங்களை ஒதுக்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனைகளும் திருமணம் முடித்தால் தானே வருகிறது, ஆகவே நான் திருமணம் முடிக்க மாட்டேன். ஒருவர், நான் இனி ஒருபொழுதும் இறைச்சியை உண்ண மாட்டேன், உணவை தியாகம் செய்கிறார் ஒருவர். இனி ஒருவர் சொல்லுகிறார், நான் உறங்கவே மாட்டேன்,
நான் கண் விழித்து இறைவனை வணங்கப் போகிறேன். கேட்டால் நமக்கெல்லாம் ஒரு நியாயமான காரணங்களாக அல்லாஹுவை வணங்குவதற்கு உலக ஆசாபாசங்களை தூக்கி எறிந்த 3 தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். உங்களுக்கு என்ன ஆனது? நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், குடும்பத்தோடு வாழ்கிறேன். நான் உறங்குகிறேன், எழுந்து இபாதத்து செய்கிறேன். யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்டிப்பு ஒரு புறம் இருந்தாலும் அந்த 3 தோழர்களை பார்த்தீர்களா? அல்லாஹ்வுடைய ரசூலை போல இபாதத்துகளை அதிகம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் தூக்கத்தை தியாகம் செய்கிறேன், உணவை தியாகம் செய்கிறேன், குடும்ப வாழ்விலே ஈடுபட மாட்டேன் என்றெல்லாம் அதிகம் இபாதத்துகளில் ஆர்வம் காட்டுவதற்காக வேண்டி சஹாபாக்கள் முன்வந்த சம்பவங்கள். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1044வது நபிமொழியிலே நீங்கள் பார்க்கலாம். கேள்விப்பட்டிருப்பீர்கள் திண்ணை தோழர்களை குறித்து. இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு நாள் வந்து இப்படி முறையிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்கள் உண்டு இந்த சமுதாயத்தில். அவர்கள் தங்களுடைய செல்வங்களால் அதிகம் அல்லாஹ்வுக்கு தான தர்மம் செய்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள். செல்வங்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நற்கர்மங்கள் ஈடுபட முடியுமோ அந்த அளவுக்கு ஈடுபடுகிறார்கள். ஆனால் நாங்கள் எல்லாம் ஏழைகள். ஆகவே நாங்களும் அந்த நன்மையை அடைய என்ன யா ரசூலல்லாஹ் செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக அதற்குரிய பதிலை சொன்னார்கள். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களும் பிறகு வாழப்போகிறவர்களும் அடையாத சிறப்பை நீங்கள் அடைய வேண்டுமானால் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லித் தருகிறேன். அதை செல்வந்தர்கள் செய்தாலே ஒழிய என்ன யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இந்த தஸ்பீகை செய்யுங்கள். உங்களுக்கு முன்னுள்ளவர்களும் பின்னுள்ளவர்களும் அடையாத சிறப்பை எல்லாம் நீங்கள் அடைவீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். திண்ணை தோழர்கள் உடனே பள்ளி வாயிலே அமர்ந்து கொண்டு தஸ்பீகளிலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். செல்வந்தர்களும் அடிக்கடி பள்ளி வாயிலுக்கு வந்து தொழும் பொழுது பார்த்தால் ஒரு வித்தியாசமான திக்ர்களிலே திண்ணை தோழர்கள் ஈடுபடுவதை பார்த்து செல்வந்தர்களும் அந்த திக்ர்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து திண்ணை தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், செல்வந்தர்களும் அந்த திக்ர்களை செய்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நிஅமத். அது ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு உண்பதற்கு உணவில்லை, வசதி வாய்ப்புகள் இல்லை, கிடைக்க அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதல்ல அந்த மக்களுடைய சிந்தனை. செல்வந்தர்களைப் போல நாங்களும் நன்மைகளை அதிகம் செய்ய வேண்டும். அதிகமான இபாதத்துகளை நாங்களும் செய்து மறுமை நாளில் சொர்க்கத்தில் உன்னதமான இடத்தை அடைய வேண்டும். அதற்கு என்ன யா ரசூலல்லாஹ் என்று திண்ணை தோழர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து கேட்ட சம்பவங்கள் இந்த சம்பவங்கள். ஆண்கள் மட்டுமல்ல, சஹாபாக்கள் மட்டுமல்ல, பெண்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களை பாருங்கள். யா ரசூலல்லாஹ், நாங்களும் ஜிஹாத்தில் ஈடுபட வேண்டும், நாங்களும் அறப்போரில் ஈடுபட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கேட்டார்கள் என்றும் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்களும் என்று வருகிறது. நாங்களும் ஜிஹாத்து செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்ய வேண்டும், எங்களுக்கும் நீங்கள் அனுமதி தர வேண்டும் யா ரசூலல்லாஹ். பெண்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கு ஜிஹாத் உண்டு, போர் இல்லாத ஜிஹாத். அதுதான் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை வலம் வருகிற ஹஜ் என்கிற கடமை. அதுதான் பெண்களுக்குரிய ஜிஹாத் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களுடைய ஆர்வம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவிமார்களுடைய ஆர்வம். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாளைக்கு யார் ஃபர்ல் அல்லாத 12 ரக்காத்து சுன்னத்துகளை உபரியாக தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மாளிகை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்டேன். கேட்டதிலே இருந்து என்னுடைய வாழ்நாளில் அந்த 12 ரக்காத்து சுன்னத்துகளை நான் தொடர்ந்து தொழுது வருகிறேன் என்று உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1321வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். பெண்களுக்கு இருந்த ஆர்வம். பொதுவாக வணக்க வழிபாடுகள் என்று வரும் பொழுது சைத்தான் நம்மை கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுவான்.
சைத்தான் 2 கட்டத்தில் அழுகிறான், உங்களுக்கு தெரியும். ஒன்று, ஒரு இறை விசுவாசி சுஜூது செய்யும் போது ஆதமுக்கு அல்லாஹ் என்னை சுஜூது செய்ய சொன்னான், நான் சுஜூது செய்ய மறுத்த காரணத்தினால் நான் சாபத்திற்குரியவனாக மாறிவிட்டேன். ஆனால் இந்த அடியான் ஹய்யால சலா ஹய்யாலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் ஓடி வந்து சுஜூது செய்து விட்டானே, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக மாறிவிட்டானே, அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டதே என்று சைத்தான் அழுகிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்கர்மங்கள் சைத்தானுக்கு பிடிக்காது. அவனை பொறுத்தவரையில் பாவம் செய்ய தூண்டுகிறவன், பாவத்தை அழகாக காண்பிக்கிறவன், பாவம் செய்தால் வருந்த மனமில்லாதவன் சைத்தான். அவனுக்கு நற்கர்மங்கள் செய்தால் பிடிக்காது. இறை விசுவாசிகள் எப்பொழுதும் நற்கர்மங்களோடு அதிகம் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். திடீரென நமக்கு அந்த மரணம் சம்பவிக்கும் போதுதான் நமக்கிடத்தில் என்ன நற்கர்மங்கள் இருந்தது இல்லை என்பதெல்லாம் நமக்கு அப்பொழுதுதான் தெரியும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4847வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம், நான் மரணித்தால் என்னை முதலில் சந்திக்க வருகிறவர் உங்களில் நீளமான கையுடைய பெண் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை பார்த்து. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு குச்சியை எடுத்து எங்களுடைய கைகளை எல்லாம் அளந்து பார்த்தோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது ஒரு உவமையின் மூலம் சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை, நீளமான கையுடைய பெண் என்னுடைய மரணத்திற்கு பிறகு முதலில் என்னை வந்து சந்திப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது யாரு என்பதை ஜைனப் அவருடைய மரணத்திற்கு பிறகு மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள். நீளமான கை என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது அதிகம் தர்மம் செய்கிற கை. ஜைனப் அவர்களை பொறுத்தவரையில் கைத்தொழில் செய்து கிடைக்கிற வருமானத்தை கொண்டு தர்மம் செய்கிற அளவுக்கு தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்லாம் என்கென்று வரும்போது, நன்மை என்று வரும் பொழுது, இபாதத்துகள் என்று வரும் பொழுது, சொர்க்கம் என்று வரும் பொழுது, அந்த மக்களுக்கும் அந்த நற்கர்மங்களுக்கும் இடையிலே இடைவெளிகளை நீங்கள் பார்க்க முடியாது. மிகுந்த நெருக்கத்தோடு இருந்தார்கள் அந்த மக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 சஹாபாக்களை ஒரு கிராமத்திற்கு இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வேண்டி கொஞ்சம் கொடுமையாளர்கள் வந்து அழைத்தார்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய ரசூல் அனுப்பி வைத்தார்கள். 70 சஹாபாக்களை போற வழியிலேயே அந்த 70 சஹாபாக்களையும் கொன்று விட்டார்கள். மரணப்படுக்கையில் கிடக்கிற சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த துஆவை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 3860வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னை பொருந்திக் கொண்டோம், நீயும் என்னை பொருந்திக் கொள்வாயாக. நீ உண்மையிலேயே என்னை பொருந்திக் கொண்டிருந்தால் உன்னுடைய தூதருக்கு, நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிற அந்த தூதருக்கு இந்த செய்தியை நீ எத்தி வைப்பாயாக என்று 70 சஹாபாக்களும் மரணப்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். மதீனாவிலே இருக்கிற அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹு தஆலா உடனே ஜிப்ரீலை அனுப்பி மரண செய்தி அல்லாஹ் உடனே சொன்னான் என்று முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம். இந்த 70 சஹாபாக்கள் யார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த ஹதீஸ் கிதாபை படித்து பார்த்தால் இந்த 70 சஹாபாக்களும் திருக்குரானை மனப்பாடம் செய்தவர்கள். இரவு முழுக்க திருக்குரானை ஓதுகுவார்கள். தங்களுக்கு மத்தியிலே திருக்குரானை அவருக்கு சொல்ல, இவர் இவருக்கு சொல்ல என்று திருக்குரானை உயிர்ப்பித்த மக்கள். குடிப்பதற்கு தண்ணீரும் ஒது செய்கிற தண்ணீரும் மஸ்ஜித் நபவியில் ஏற்பாடு செய்கிற மக்கள். விறகை எடுத்து சுமந்து வந்து கடை வீதியில் விற்று வருகிற வருமானத்தை கொண்டு திண்ணை தோழர்களுக்கு தர்மமாக உணவு வாங்கி கொண்டிருந்த மக்கள். அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய இபாதத், எந்த அளவுக்கு இபாதத்துடைய விஷயத்தில் அவர்கள் முன்னுக்கு வந்திருந்தார்கள் என்பதை எடுத்து காட்டுகிற சம்பவங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் எப்படி இருப்பார்கள் என்பதை ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். பொதுவாகவே நிறைய அமல்களை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ரமலானுடைய மாதம் வந்தால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இபாதத்துகளை குறித்து சொல்லப்படுகிறது. வேகமாக அடிக்கக்கூடிய காற்றை விட அதிகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் தர்மங்களை செய்வார்கள் ரமலானுடைய மாதம் வந்தால். சஹாபாக்கள் எல்லாம் இரவு முழுக்க கண் விழித்து இந்த மாதத்தை உயிர்ப்பிப்பார்கள். ராக்கதைகள் பேசியல்ல, இபாதத்துகளின் மூலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ரமலானுடைய மாதம் வந்தால்
இரவு முழுக்க திருக்குரானை ஓதி இந்த மாதத்தை உயிர்ப்பிப்பார்கள். காரணம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் திருக்குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இபாதத்துகளை அதிகம் செய்வதற்கு தகுதியுடைய மாதம் இந்த மாதம். இந்த மாதத்தில் செய்கிற எந்த ஒரு நற்கர்மங்களின் கூலியும் அல்லாஹு தாலா குறைத்து மதிப்பிட்டு சொல்லவில்லை. வாரி வாரி நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நற்கர்மங்களை விரைந்து செய்து சொர்க்கத்தின் உன்னதமான இடத்தை நாம் ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை நான் தருகிறேன். அன்பர்களே, மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவதெல்லாம், நமக்கு நாளுக்கு நாள் வயது அதிகமாகி கொண்டு வருகிறது. தளர்ச்சிகள் ஏற்படலாம், முதுமைகள் உண்டாகலாம், திடீரென நோய் கூட வந்து விடலாம், எல்லாம் தாண்டி மரணம் ஏற்படலாம். எது வந்தாலும் என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான். நான் மறுமைக்குரிய நிறைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் செய்திருக்கிறேன் என்கிற ஒரு சந்தோஷம் இந்த இரண்டு கண்ணையும் மூடி இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி நம்முடைய வாழ்விலே இருந்தாக வேண்டும். ஆகவேதான் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு அமல்களோடு அதிகம் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் நாங்கள் அதை செய்ய வேண்டும், யா ரசூலல்லாஹ் நாங்கள் அதிகம் இபாதத்துகளிலே இட வேண்டும், யா ரசூலல்லாஹ் எங்கள் அதிகம் இபாதத்து செய்ய எங்களுக்கு ஆர்வம் உண்டு. இப்படி கேட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். அன்பானவர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1865வது நபிமொழியாக ஒரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இப்படி கேட்டார்கள், உங்களில் இன்றைக்கு நோன்பு வைத்தவர்கள் யார்? ஒரு சபை, சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை. உங்களில் இன்றைக்கு நோன்பு வைத்தவர்கள் யார்? சுன்னத்தான நோன்பு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் நோன்பு வைத்திருக்கிறேன். உங்களில் இன்றைக்கு நோயாளிகளை விசாரித்து வந்த நன்மையை பெற்றவர் யார்? அதற்கும் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் நான் இன்றைக்கு நோயாளியை விசாரித்தேன். உங்களில் இன்றைக்கு ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார்? அதற்கும் இந்த அபூபக்கர் சித்திக் அவர்கள் எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ் நான் தான் அந்த ஒரு ஏழைக்கு இன்றைக்கு நான் சதக்கா செய்திருக்கிறேன், நீ பசியை போக்கியிருக்கிறேன். உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து இன்றைக்கு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய நற்கர்மங்களை செய்தவர் யார்? அதற்கும் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலல்லாஹ் இன்றைக்கு ஒரு ஜனாசாவையும் நான் பின்தொடர்ந்தேன். நோன்பு வைத்திருக்கிறார், ஜனாசாவை பின்தொடர்ந்து அதற்குரிய கூலியை பெற்றிருக்கிறார், ஏழைகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்கிறார், அதுபோக அவர் நோயாளியை சந்தித்து வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்துணை நன்மைகளையும் ஒரு மனிதர் யார் தன்னுடைய வாழ்வில் ஒருங்கே பெறுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார்கள். ஒருங்கே பெறுகிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார்கள். எவ்வளவு நன்மைகள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னார்களோ அவைகள் அனைத்தையும் நம்முடைய வாழ்விலே பேண வேண்டும் என்பது சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வம். ஹதீஸ் கிதாபுகளை பாருங்கள், நன்மைகளை விரைந்து செய்வதற்குரிய பிரதிபலன்கள் என்று இமாம்கள் ஹதீஸ்களுக்கு பாடமே வைத்திருக்கிறார்கள், தலைப்பு வைத்திருக்கிறார்கள். நாம் எல்லாம் இந்த இபாதத்துகளுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஃபர்லான தொழுகை தொழுதால் சுன்னத்தான நமக்கு நேரம் இல்லை. தொழுது முடிந்தால் சொல்ல வேண்டிய திக்ருகள், ஸலவாத்துகள், துஆக்கள், அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாத காரணத்தினால் அந்த இடத்தை விட்டே சென்று விடுகிறோம். ரமலானுடைய காலத்தில் எவ்வளவு ஆர்வத்தோடு இபாதத்துகளை பேணி வந்தோமோ, ரமலான் அல்லாத காலங்களை நினைத்து பாருங்கள். நம்முடைய வாழ்விலே இபாதத்துகளை விட்டும் கொஞ்சம் தூரமாகவே வாழ்கிறோம். ரமலானுடைய காலங்களில் நம்முடைய நடவடிக்கை, ரமலான் அல்லாத மீதமுள்ள 11 மாதங்களில் நம்முடைய வாழ்விலே இருக்கிற நடவடிக்கை. ரமலானுடைய காலங்களில் திருக்குரானோடு நாம் தொடர்பு வைத்த முறைகள், ரமலான் அல்லாத காலங்களில் திருக்குரானுக்கு நமக்கும் இருக்கிற இடைவெளிகள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆகவே அன்பர்களே, இது அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதம் கிடைத்த வாய்ப்பை பத்திரமாக பயன்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ரமலானுடைய மாதம் வந்தால் நன்மை செய்கிற மக்களே கொஞ்சம் விரைந்து வாருங்கள், பாவம் செய்கிற மக்களே பாவத்தை கொஞ்சம் நிப்பாட்டுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அல்லாஹு தஆலா அளவுக்கு அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தருகிற இந்த மாதத்தை நாம் அமல்களை கொண்டு உயிர்ப்பிக்க வேண்டும். ஒற்றைப்படை இரவுகளை தாங்கி வருகிற கடைசி 10 நோன்பு வரப்போகிறது. ஒற்றைப்படை இரவுகள் என்பது லைலத்துல் கத்ருடைய இரவு, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, நன்மைகளை அதிகம் செய்வதற்கு பொருத்தமான இரவு அந்த இரவுகள் எல்லாம். ஆகவே
நன்மைகளை அதிகம் அதிகம் செய்து இந்த மாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பியுங்கள். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனது மகனுக்கு இப்பொழுதுதான் திருமணமானது, புதிய மணமகன் எனது மகன். ஆனால் எனது மருமகள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த நிலையில் இருக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன காரணம், அப்துல்லாவுக்கு என்ன ஆனது? உடனே தந்தை என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாம் நம்முடைய மக்களை குறித்து யாரிடத்திலாவது இப்படி போய் ஒரு புகார் செய்வோமா? தந்தை என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? எனது மகன் எப்பொழுது பார்த்தாலும் யா ரசூலல்லாஹ் நோன்பு வைத்து கொண்டே இருக்கிறார். இரவானாலோ இரவில் விடிய விடிய திருக்குரானை ஓதிக்கொண்டே இருக்கிறார், தொழுது கொண்டே இருக்கிறார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகன் அப்துல்லாவை கொஞ்சம் என்னிடத்திலே வர சொல்லுங்கள் என்றார்கள். மகன் வந்தார். எப்படி நோன்பு வைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். யார சொல்ல, நான் தினசரி பகல் முழுக்க நோன்பு வைக்கிறேன். இரவிலே எப்படி குரானை ஓதுகிறீர்கள்? ஒரே இரவில் திருக்குரானை முழுக்க நான் ஓதி முடிக்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, மாதத்திற்கு 3 நோன்பு வையுங்கள், பிறை 13, 14, 15, அது உங்களுக்கு போதும் என்றார்கள். உடனே அந்த அப்துல்லா என்கிற தோழரை பாருங்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய உடம்பிலே ஆரோக்கியம் உண்டு, நோன்பை கொஞ்சம் கூட்டி சொல்லுங்களேன், இன்னும் நான் கொஞ்சம் அதிகமாக நோன்பு வைக்க வேண்டும் என்றார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாரத்தில் 3 நோன்பு வையுங்கள், மாதத்திற்கு 3 வையுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய ரசூல், சரி போகட்டும், வாரத்திற்கு 3 நோன்பு வையுங்கள். மீண்டும் அப்துல்லா, யா ரசூலல்லாஹ், அல்ல, இன்னும் நாம் கொஞ்சம் நோன்பு அதிகமாக வைக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்படியா? 3 நாளைக்கு ஒரு நோன்பு வையுங்கள், 2 நாளைக்கு பொறுத்து ஒரு நோன்பு, வாரத்திற்கு அப்பொழுது உங்களுக்கு இன்னும் நோன்பு அதிகமாக வைக்கலாமே. உடனே இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னும் நான் அதிகமாக வைக்க வேண்டும். அப்படியா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வையுங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு எனக்கு பிடித்தமான நோன்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். குரானை குறைந்தபட்சம் 3 நாளுக்கு ஒரு முறையாவது ஓதுங்கள். 7 நாளுக்கு ஒரு முறை, 5 நாளுக்கு ஒரு முறை, 3 நாளைக்கு ஒரு முறை குரானை ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களுடைய ஆர்வத்தை பார்த்தீர்களா? இந்த செய்தியை நீங்கள் புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5052வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகம் அதிகம் நோன்பு வைக்க வேண்டும், அதிகம் அதிகம் நான் குரான் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வத்தை பார்த்து மக்களுக்கு வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த நல்ல நேரத்தில் இவைகளெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்றால், இபாதத்துடைய விஷயத்தில் போட்டிகள் இருக்க வேண்டும், நன்மை செய்கிற விஷயத்தில் ஆர்வங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் 100 ரூபாய் ஒரு மனிதர் கொடுத்தால் நான் 500 ரூபாய் கொடுப்பேன் என்று வர வேண்டும். இபாதத்துகள் நற்கர்மங்கள் என்று வரும்பொழுது நான் முன்னணியிலே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய திக்ருகளையும் துஆக்களையும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் செய்ததாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் நிறைய பிரார்த்தனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். புகாரியில் 6323வது நபிமொழியாக ஒரு நபிமொழி உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவுக்கு சொன்ன சிறப்பை போல வேறு எந்த துவாவுக்கும் சொன்னதில்லை என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும். இந்த துவாவை இந்த கடைசி பத்தில் நாம் ஒவ்வொருவரும் 4-5 வருகிற துவா, ஆனாலே 4-5 வரிகளில் உள்ள துவா, பார்த்தோ மனனமிட்டோ நம்முடைய வாழ்வில் நான் மனப்பாடம் செய்ய வேண்டும். அன்பர்களே, அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் 23வது அத்தியாயத்தின் 99வது வசனம் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், பொதுவாக நற்கர்மங்கள் செய்யாத மக்களுக்கு திடீரென அந்த மரணம் வரும் பொழுது அவர்களுடைய நிலைகளை அல்லாஹு தஆலா கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறான். ஹத்தா இதா ஜா அஹதஹுமுல் மௌத், திடீரென அவர்களுக்கு மரணம் வரும் பொழுது கால ரப்பிர்ஜிஊன், அல்லாஹுவே எங்களுக்கு அந்த அவகாசத்தை கொஞ்சம் நீட்டித்தாயா அல்லாஹ், எங்களை நீ திரும்ப இந்த பூமிக்கு அனுப்பியா அல்லாஹ். எதற்காக? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நற்கர்மங்களை அதிகம் அதிகம் நாங்கள் செய்ய கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மரணத் தருவாயில் அவகாசம் கேட்டும் கிடைக்காத ஒரு வாய்ப்பில் அல்லாஹ்விடத்திலே போய் மன்றாடுகிறான் ஒரு நன்மை செய்யாத ஒரு அடியான். ஆகவே வாழ்வில் நிறைய நற்கர்மங்களை செய்யுங்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவுக்கு வைத்திருக்கிற பெயர் சய்யிதுல் இஸ்திஃபார், தலை சிறந்த பாவ மன்னிப்பு. தலை சிறந்த பாவ மன்னிப்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இதா கால ஹீன யும்சி, யார் காலையில் இந்த பிரார்த்தனையை ஓதி ஃபமாத்த, அன்று பகலிலேயே மரணிக்கிறாரோ. நல்ல வாசகத்தை கவனியுங்கள். யார் காலையில் இந்த பிரார்த்தனையை ஓதி அன்று பகலிலேயே மரணிக்கிறாரோ, தஹலில் ஜன்னத அவ் கான மின் அஹ்லில் ஜன்னதி, அவர் சொர்க்கம் செல்லுவார் அல்லது சொர்க்கத்திற்கு உரியவராக ஆகுவார். காலையில் ஓதி பகலில் மரணித்தால் அவர் சொர்க்கவாசி என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். காலஹீன யுஸ்பிஹ், யார் மாலையில் இதை ஓதி ஃபமாத்த, அன்று இரவிலேயே மரணிக்கிறாரோ, மின் யௌமிஹி மிஸ்லஹு, அவரும் சொர்க்கம் செல்லுவார் அல்லது சொர்க்கத்திற்கு உரியவராக மாறுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அந்த துஆவை அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதுகிறார் பாருங்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி, அல்லாஹுவே நீதான் எங்களுடைய ரப். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக, வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ், நீ என்னுடைய ரப், நான் உனது அடிமை. அபூலக பின் நிஅமதிக வ அபூலக பிதன்பி, அல்லாஹுவே நீ நிறைய அருட்கொடைகளை எங்களுக்கு நீ செய்திருக்கிறாய், நாங்கள் நிறைய பாவம் செய்ததையும் நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்கள். புகாரியில் 6323வது நபிமொழி. வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது, அல்லாஹுவே நாங்கள் உனக்கு கொடுத்த வாக்குறுதியையும் உறுதிமொழியையும் எங்களால் இயன்றவரை நாங்கள் பேணி இருக்கிறோம். யா அல்லாஹ் ஃபஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு துனூப இல்லா அன்த, அல்லாஹுவே நீதான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், உன்னை தவிர வேறு யார் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பா. அஊது பிக்க மின் ஷர்ரி மா ஸனத், நிறைய பாவத்திலிருந்தும் தீமைகளிலே இருந்தும் அல்லாஹுவே உன்னிடம் நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். காலையில் ஓதி பகலில் மரணித்தால், மாலையில் ஓதி இரவில் மரணித்தால் நமக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். புகாரியில் 6323வது நபிமொழி. கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் ஓத வேண்டிய ஒரு நபிமொழி அன்பர்களே. முஸ்லிம் என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிற ஒரு துஆவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, அல்லாஹுவே எனது உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை தாயா அல்லாஹ். வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, எனது உள்ளத்தை நீ பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ், பரிசுத்தப்படுத்துவதில் நீதான் தலை சிறந்தவன் யா அல்லாஹ். அன்த வலியுகா வ மௌலாஹா, எனது உள்ளத்தை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், பாதுகாப்பதில் நீயே மிகப்பெரியவன் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் கல்பின் லா யஹ்ஸா, அல்லாஹுவே அடங்காத உள்ளத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். 3 அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹுவே எனது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து, எனது உள்ளத்தை பாதுகாப்பாயாக, எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தருவாயாக. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டது. பாதுகாப்பு தேடுகிறார்கள். அடங்காத உள்ளத்தை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் யா அல்லாஹ். வ நஃப்ஸின் லா தஸ்பஹ், அல்லாஹுவே பேராசை கொள்கிற மனதை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ இல்மின் லா யன்ஃபா, அல்லாஹுவே பயனற்ற கல்வியை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். வ தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். எவ்வளவு அருமையான வாசகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வாசகம். இப்படிப்பட்ட அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகின்ற, நம்முடைய வாழ்வுக்கு தேவையான, அல்லாஹ் கொஞ்சம் விசேஷமாக நம்மை பார்க்கக்கூடிய பிரார்த்தனைகள் நிறைய உண்டு. நன்மை என்று வரும்பொழுது விரைந்து வர வேண்டும். கொஞ்சம் நாம் நன்மையான காரியங்கள் எவைகளெல்லாம் உண்டுமோ அவைகளையெல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் நம்முடைய வாழ்வில் செய்ய வேண்டும். அன்பர்களே, அல்லாஹு தாலா நிறைய நற்கர்மங்களை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். ஷைத்தானை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கொஞ்சம் தூரமாக்க வேண்டும். அருள் செய்கிற மலக்குமார்களோடு அல்லாஹு தாலா நம்மை நெருக்கமாக்கி வைக்க வேண்டும்.
நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இபாதத்துகளில் ஈடுபடுங்கள். ஃபர்லான வணக்க வழிபாடுகளை எந்த காரணங்களை கொண்டும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் கூட, உயிர் தொண்டை குழியை விட்டும் பிரிகிற நேரத்தில் கூட இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, தொழுகையை விடாதீர்கள், தொழுகையை பேடுங்கள், தொழுகையை விட்டு விடாதீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆகவே அன்பர்களே, ஃபர்லான, உபரியான, சுன்னத்தான தஹஜ்ஜுத் போன்ற வணக்க வழிபாடுகளை ரமலான் காலங்களிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அதிகம் செய்ய வேண்டும். சொர்க்கத்தை அடைகிற விஷயத்தில் நமக்கு மத்தியிலே போட்டிகள் இருக்க வேண்டும். நன்மைகளை செய்கிற விஷயத்தில் நமக்கு மத்தியிலே ஆரவாரமும் போட்டிகளும் இருக்க வேண்டும். அது அல்லாமல் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் போட்டிகளும் ஆர்வங்களும் இருந்தால் உலகத்தோடு முடிந்துவிடும். நிரந்தரமான உறவு என்பது உலகத்து உறவுகள் அல்ல. கபரிலும் மறுமையிலும் நம்மோடு நமக்கு பின்தொடர்ந்து வர வேண்டுமானால் நல்ல நற்கர்மங்கள் நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ் சொன்ன ஆயத்துகளையும், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து இபாதத்துகளை கேட்டு பெற்று செய்தார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு ஓரளவுக்கு நான் தகவல்களை தந்திருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா எதை நம்முடைய வாழ்விலே கேட்டோமோ அதை பின்பற்றி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தவ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا.